இங்கேருந்து 3 மணிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வெண்ணமலை பஸ் ஸ்டாப்பில் தான் ஏறிக்கிட்டோம் வண்டியில். வேணுங்கிற வசதியெல்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுத்து தான் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போனோன்னே காலையில் 7:30 மணிக்கெல்லாம் சாரை பார்க்கணுன்னு சொல்லி சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு தான் 8:30 மணிலேருந்து உட்காந்துருந்தோம் அவரை பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு குடும்பமாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நாங்கள் பார்க்கும்போது கரெக்டாக 11:30 மணி இருக்கும். 11:30லேருந்து 12:30 மணிக்கு பார்த்தோம். நாங்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உள்ளார போனோடனே என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு தான் சொன்னார். கேட்சுவலாக உள்ளார யாருக்கும் அவங்களுக்கு இடம் இல்லை. அவருக்கு பாடி கார்டோ செல்லோ வீடியோவோ எச்சொலியும் கிடையாது அவர்கிட்ட. நாங்கள் போய் அவர் அடித்தா கூட யாரும் கேட்கக்கூட ஆள் கிடையாது. அந்த அளவுக்கு அவர் ஃப்ரீயாக தான் இருந்தார். எங்களை உட்காருங்க, என்னை மன்னிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு தான் கேட்டார். கேட்டுட்டு உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக எங்களை ஏற்றுக்கோங்க, உங்களுக்கு என்ன வசதி வேணுமோ செஞ்சு தரோம், நாங்கள் உங்கள் குடும்ப பையனாக நாங்கள் பார்த்துக்கோங்க, என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் என் பையனுக்கு தான் நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியல. என் பிள்ளைகள்லாம் பார்க்கணுன்னு நினச்சதுனால தான் கூட்டிகிட்டு போனோம். அதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுட்டோம். ஏன்னா பொண்ணுங்க குழந்தைங்கள கூட்டிகிட்டு வர வேணாம்னு சொன்னாங்க. எடுத்த வார்த்தைக்கு அந்த மன்னிப்பு கேட்டுட்டோம். நாங்கள் அவர் எங்கள்கிட்ட 1 மணி நேரத்துக்கு பக்கம் பேசினாங்க. நாங்களாக தான் வெயிட்டிங் பண்ணுறாங்க சார், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்தோம். அவருக்கெல்லாம் போகணும்னு சொல்கிறதுக்கு மனசு வரல. ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் பார்த்துட்டு அவர் 6 மணிக்கெல்லாம் மண்டபத்தை விட்டு வெளியே வரணும், அடுத்த மண்டபம் புக்கிங் ஆகிருக்குன்னு நாங்களாக தான் வெளியே வந்துட்டோம். யாரும் சொல்லவெல்லாம் இல்லை, வெளியே போங்கன்னு சொல்லவும் இல்லை.